الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லவர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டினன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவன் தடுத்தவைகளை வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்து எம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள்: என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் என்று சொன்னார்கள். மிஞ்சி போனால் 70 வருடம். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலம் தான் இந்த ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். 75, 80 என்று சொல்லி இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லவில்லை. ஆனாலும் சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை, நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றான். மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 75 வயதாக இருக்கும், 88 வயதாக இருக்கும், தொழுகையில் பேணுதலாக இருப்பார். காலை மாலை திக்ருகள் ஔராதுகள் ஓதுகின்ற விடயத்தில் இனிமை கண்டு கொண்டிருப்பார். ஓய்வான நேரங்களை தன்னை படைத்து பரிபாலித்து இந்த ஆயுளை தந்த ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்து கொண்டிருப்பார். அல்லாஹுவை வணங்கி நெருங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் பேர பிள்ளைகளுக்கும் அவர் வழிகாட்டி கொண்டிருப்பார், ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருப்பார், புத்திமதிகள் சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த மனிதன் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களில் கெட்டவன் தீயவன் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அவர் இன்னும் தொழாமலும் குர்ஆன் ஓதாமலும் சாலிஹான நல்ல அமல்கள் செய்யாமல் அல்லாஹுவை கோபமூட்டுகின்ற செயல்களிலே அருவருப்பான அசிங்கமான செயல்களை செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் மனிதர்களில் கெட்டவர் தீயவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை 60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு இடைப்பட்டது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுள் கூட 70 தாண்டவில்லை. 63 அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுடைய உயிரை தன்னோடு கைப்பற்றிக் கொண்டான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. பிறந்த திகதி தெரியும், எங்களுடைய மரணத்தினுடைய செய்தி 4 பேருக்கு தெரிய வருகின்ற போது அது நமக்கு தெரியாது. நம்முடைய ஆயுட்காலத்தை நாம் எத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்தோம், எப்படியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறோம் என்று நம்முடைய இறப்பு செய்தி யாருக்கும் தெரியாது. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்குமாக நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். பிறந்த நேரத்தில் எங்களை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் எம்மை பார்த்து எங்களுடைய வருகையை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் நாங்கள் பிறக்கின்ற போது அழுத நிலையிலே பிறந்தோம். மரணிக்கக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழப்போகிறார்கள். ஒரு முஃமினாக இருந்து கொண்டு நாம் சிரித்த நிலையில் அல்லாஹுவை நாம் சந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய இறுதி மூச்சாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக் வர்ஸுக்னா பிஹுஸ்னில் காத்திமா. 3 துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். யா அல்லாஹ், ஷஹாதத்தினுடைய மௌத்தை எனக்கு தருவாயாக. இஸ்லாத்தினுடைய எதிரி என்னை வெட்ட வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய உடலில் இருக்கின்ற ஈமானிய ரத்தம் பீரிட்டு பாய வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை கொடுத்த ஒரு ஷஹீதாக நான் உன்னை சந்திக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மௌத்தை தாயா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த ஷஹாதத்தை கொடுத்தான். அமீருல் முஃமினீனாக மதீனத்துடைய மண்ணிலே நீதிக்கு ஒரு அரசராக கலீஃபாவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய அரசராக இருக்கிறார்கள், மஸ்ஜிதினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கிறார்கள், நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார்கள், அந்த மஸ்ஜிதினுடைய இமாமாகவும் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு உதுவோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அபூ லுஅ்லு என்று சொல்லக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த இஸ்லாத்தின் எதிரிகளினுடைய வாழ்வுக்கு ஆளாகிறார்கள். அதனால் சில நாட்கள் குற்றுயிராக இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். சில நாட்கள் கழிந்து அதே நிலையிலே அவர்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைகிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக கேட்டார்கள், வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை உன்னுடைய ஹபீப்
எம் தலைவர் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்துடைய மண்ணில் என்னுடைய மௌத்தை தாயா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். ஏன் சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வஃபாத்தாகி மதீனாவிலே நல்லடக்கம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு விசேஷமாக நான் ஷஃபாஅத் செய்து மன்றாடி சுவர்க்க பாக்கியத்தை நான் பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று சொன்னார்கள். உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த மதீனத்துடைய மண்ணிலே உங்களுடைய மௌத்தை கேளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்துடைய மண்ணிலே என்னுடைய மௌத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். உயிரோடு வாழுகின்ற போது எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்தார்களோ, ஹயாத்தோடு இருக்கின்ற வேளையில் தன் மனைவி பிள்ளைகள் தொழிலுக்காக வெளியேறி செல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய ஞாபகம் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுவார்கள். ஓடோடி வருவார்கள். நபிகளாருடைய முபாரக்கான முகத்தை பார்த்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு செல்லுவார்கள். உயிரோடு இருக்கின்ற போது எவ்வாறு நபிகளாரை நேசித்தார்களோ, பக்கத்தில் இருந்தார்களோ, அதே போலதான் இன்றும் கூட அந்த மதீனத்துடைய மண்ணில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் தன்னுடைய நேசத்திற்குரிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய ஜனாசாவும் நல்லடக்கம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ கபூல் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ருஸுக்னா பிஹுஸ்னில் காத்திமா, நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். நல்ல மௌத் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்ற போது மௌத் வருவதாக, உதுவோடு இருக்கின்ற போது வருகின்ற மௌத் எல்லாமே நல்ல மௌத்து தான். தொழுவதில் மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுகின்ற வேளையில் மாத்திரமல்ல, ஹராமுடைய நிலைமையில் இருக்கின்ற வேளையில் மாத்திரமல்ல, தாய்க்கும் தகப்பனுக்கும் உபகாரம் செய்கின்ற நேரத்தில் ஒருவனுக்கு மரணம் வந்தாலும் அதுவும் ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல மரணம் தான். இந்த மூன்று துஆக்களை கேட்டவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்தான், அவர்களுக்கு கொடுத்தான். ஆகையினால் எப்போது மௌத் வரும் என்பது நமக்கு தெரியாது. வருகின்ற போது அந்த மௌத் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்கின்ற நிலையில் அது எம்மை வந்து அடைய வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 3 விடயங்கள் சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுக்கும் என்று சொன்னார்கள். மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள் 3. 1, ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான் என்று சொன்னார்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய 2வது விடயம், கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வீடு சொந்தமாக இருக்குமையாக இருந்தால் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற 3வது விடயம், கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம். இந்த 3 விடயங்கள் ஒரு கணவனுக்கு கிடைக்குமையாக இருந்தால், ஒரு சாலிஹான மனைவி, வாழ்வதற்கான விசாலமான வீடு, குடும்பம் பிரயாணம் செய்யக்கூடிய, சவாரி செய்யக்கூடிய ஒரு வாகனம். இந்த 3 விடயங்கள் ஒரு கணவனுக்கு கிடைக்குமையாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழும் என்று சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இன்னும் ஒன்றை இந்த உம்மத்தினருக்கு உணர்த்தினார்கள். அதுதான், எந்த கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைக்கவில்லையோ, எந்த குடும்பம் வாழ்வதற்கு நிம்மதியான ஒரு வீடு கிடைக்கவில்லையோ, குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனமும் இல்லையோ, அவனுடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் தொலைந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை போல வேற எந்த நபியும் கேட்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதிகமான துஆக்களை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் அந்த அளவுக்கு கருத்தாளமிக்க துஆவை கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில்? இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட அத்தனை துஆவையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனில் இருக்கின்ற அதிகமான துஆக்களுள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ தான் அதிகம். அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று பிரபல்யமான ஒரு துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுனி வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. மஸ்ஜிதுகளிலே ஐங்கால தொழுகையை நடாத்துகின்ற தொழுவிக்கின்ற இமாம்கள் அந்த துஆவின் கடைசியின் போது இந்த துஆவை ஓதுவார்கள். அதனுடைய கருத்து புரியாமல் நம்மில் பல பேர் அலட்சியமாக இருந்து விட்டு செல்லுகின்றோம். இந்த துஆவினுடைய கருத்தாளத்தை ஒருவர் விரும்பி விளங்கிக் கொள்வார்களே ஆனால் தப்பி தவறியால் இந்த துஆவை தன்னுடைய துஆவின் போது இணைக்காமல் விட்டுவிட மாட்டார், கேட்காமல் தன் துஆவை முடிக்க மாட்டார். அந்த அளவுக்கு கருத்தாளமிக்க ஒரு அருமையான துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. வாலிப வயதிலே இருக்கிறார்கள், திருமணம் முடிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் ஒரு சாலிஹான மனைவியை எனக்கு தாயா அல்லாஹ், சாலிஹான மனைவியை தாயா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். இரண்டாவதாக கேட்டார்கள், வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. கணவன் மனைவி திருமணம் முடித்து வாழ்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் பேர் என்ன? குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியங்களும் சாலிஹான கண் குளிர்ச்சியான நல்ல பரம்பரையிலே இருந்து வருகின்ற நல்ல பரம்பரையாக வாழக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தாயா அல்லாஹ். இரண்டாவது துஆ. மூன்றாவதாக கேட்டார்கள், வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் மூவரும் சேர்ந்தால் ஒரு குடும்பம். எங்கள் குடும்பத்தை யா அல்லாஹ் மற்ற முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக, முன்மாதிரிமிக்க முஸ்லிம் குடும்பமாக இந்த உலகத்தில் எங்களை வாழ வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். சாலிஹான மனைவி அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் சாரா அலைஹிஸ்ஸலாம். இரண்டு மனைவிமார்கள் மூலமாக இரண்டு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். சாலிஹான பிள்ளைகளை கேட்டார்களே, இரண்டு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து தன்னுடைய நபியை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. எங்கள் குடும்பத்தை மற்ற முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு தலைவர்களாக வழிகாட்டக்கூடிய நல்ல குடும்பமாக, உதாரண புருஷர்களாக, முன்மாதிரிமிக்க குடும்பமாக இந்த உலகத்திலே யா அல்லாஹ் என்னை வாழ வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். வாழ்ந்து 5000 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இன்றைக்கு அந்த குடும்பத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய காலம் வந்தால் உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி முஸ்லீம்களுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு நபியினுடைய வார்த்தை வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகள். எத்தனை பல மக்கள் மக்காவுக்கு செல்லுகிறார்கள். ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம். அங்கே காண்பதும் கேட்பதும் பேசுவதும் அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்கள் செய்த தியாகத்தை தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், சாலிஹான மனைவியை கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். சாலிஹான பிள்ளை செல்வங்களை கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். 4 பேருக்கு உதாரண புருஷர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு எங்களை பற்றி பேசுகின்ற அளவுக்கு நல்ல குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். அதையும் அல்லாஹ் கொடுத்தான். வாழ்க்கை என்பது வெறுமனே நினைத்தவாறு வாழக்கூடியதல்ல வாழ்க்கை.
நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு நல்ல அத்தாட்சிகள், அடையாளங்களை நாம் இந்த உலகத்திலே, இந்த பூமியில விட்டு மண்ணறைக்கு செல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் மரணித்ததற்கு பிறகு எம்மை பற்றி 4 பேர் பேசுவார்களோ, நல்ல விதமாக எம்மை பற்றி பேசுகின்றார்கள் என்றால், இந்த உலகத்தில் இப்படியான ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார், இப்படியான ஒரு நல்ல குடும்பம் இருந்தார்கள் என்று பெயரும் புகழோடு எம்மை பற்றி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நாம் நல்ல குடும்பமாக வாழ்ந்திருக்கிறோம். ஜும்ஆவுக்காக அஸான் சொல்லப்படுவதற்கு முன்னால் உங்களில் பல மக்களை இந்த மஸ்ஜிதை நான் கண்டேன். பள்ளியினுடைய நுழைவாயில்களில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்களில் உங்களால் முடிந்த சதக்காக்களை அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக போட்டுவிட்டு உள்ளே வந்த சீதேவியான மக்களை உங்களிடத்தில் சில மக்களை பார்த்தேன். இந்த நல்ல பழக்க வழக்கங்களை தந்தவர்கள் யார்? அன்று வாழ்ந்த உங்களுடைய தாயும் தகப்பனும் பிள்ளைகளை சீதேவிகளாக வளர்த்துவிட்டு சென்று இன்று கபரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாயும் தகப்பனும் காட்டிய வழியை பிள்ளைகளாகி நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை நாள், நாட்களின் தலைமை நாள், சிறந்த நாள். இன்றைய நாளை போல ஒரு சிறந்த நாள் உலகத்திலே இருக்குமா என்றால் இல்லை. கண்ணியமான சிறந்த நாள், எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாள், எங்களுக்கு மத்தியில இருக்கின்ற உறவுகளை பலப்படுத்தி உறவுகளை புதுப்பிக்கின்ற நாள், அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை தேவையான மக்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு சதக்காக்கள் தர்மங்கள் கொடுக்கின்ற நாள். இன்றைய நாளில் யாரும் பசியோடு பட்டினியோடு கையேந்தி திரியக்கூடாத நாள். இப்படியான பல சிறப்பம்சங்களை விளங்கி நேர காலத்தோடு வீட்டு தேவைகளை முடித்துவிட்டு நேரத்தோடு குளித்துவிட்டு தன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல ஆடைகளை அணிந்து வீட்டிலேயே உதவெடுத்துக் கொண்டு வீட்டில் இருக்கிற உம்மா சொல்லி இருப்பாங்க அல்லது மனைவி சொல்லி இருப்பாங்க, இந்தாங்க இதை பள்ளியில போயிட்டு உண்டியல்ல போட்டுக் கொள்ளுங்க. நாங்க சில மஸ்ஜிதுக்கு குத்பாவுக்காக இப்படி செல்லுகின்ற வேளையில் சில மக்கள் சீதேவிகள் எங்களை முசாபகா செய்து எங்களுக்கு சில ஹதியாக்களை சதக்காக்களை தருவார்கள். சில நாட்களாக அந்த மனிதர்களை தொடராக தந்தவர்களை காணவில்லை. அதுக்கு பதிலாக இன்னும் ஒருவர் வந்து தருகின்றார், அந்த செயலை செய்கின்றார். அவர் எங்கே என்று விசாரித்த போது அவர் வஃபாத் ஆகிவிட்டார். அவர் வஃபாத் ஆகியதற்கு பிறகு மகன் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் துர்ரியா சாலிஹா, சாலிஹான பரம்பரை. இதுதான் நாம் வாழ்ந்தோம் மௌத்தாகினோம் என்பதல்ல. கபர்ல கொண்டு போயிட்டு வைத்து மண்ணை போட்டத்தோடு எங்கட கதை முடிஞ்சு போச்சு என்பதல்ல ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு எங்களுடைய இழப்பை நினைத்து இந்த உம்மத்தினர் கவலைப்பட வேண்டும். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், சாலிஹான மனிதர். எங்கள் வஃபாத்துக்கு பிறகு இந்த சமுதாயம் எங்களுடைய இழப்பை நினைத்து அழ வேண்டும், எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்து மரணிப்போமையாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். இதனைத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆவினுடைய மேலோட்டமான கருத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். இதற்கு பிறகு இந்த துஆவை கேட்காமல் விட்டு விடுவீர்களா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்ல, நேரம் கிடைக்கின்ற போது, நினைவு வருகின்ற போது, என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர் நல்லா வாழணும் என்று விரும்பக்கூடிய அனைவரும் எப்போதெல்லாம் உங்களுக்கு நினைவு வருகிறது அப்போதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தால் என்ன, உங்களுடைய தொழிலகங்களில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் என்ன, வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தால் என்ன, எப்போதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சிந்தனை வருகிறதோ உடனே கேளுங்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா என்ற துஆவை. அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்கின்ற நேரம் எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. ஒரு நாள் நான் நோயாளியாக படுத்துக் கொண்டிருப்போம், ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு கேட்கின்ற துஆ கபூல் செய்யப்படும். ஒரு பிரயாணத்தில் இருப்போம்,
ஒரு பிரயாணிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும். தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு உதவியை செய்துவிட்டு கேட்கின்ற துஆ கபூல் செய்யப்படும். சுஜூதில் இருந்து கேட்கின்ற துஆ கபூல் செய்யப்படும். துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள், காலங்கள், ஒழுங்குகள் பல இருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாமலா இருக்க போகிறது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கணவனாகி மனைவியை தந்து அல்லாஹ் எங்களுக்கு பல குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா சில கணவன் மனைவி தம்பதிகளுக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறி மாறி அல்லாஹ் கொடுப்பான். சில பெற்றோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளையும், இன்னும் சில பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சில கணவன் மனைவிக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்காமல் அல்லாஹ் வைத்திருப்பதும் அவனுடைய நியதியில் உள்ளது. அது அந்த கணவன் மனைவியினுடைய பலவீனம் அல்ல, அது அவர்களுடைய தப்பு தவறும் அல்ல, அல்லாஹுடைய கதிரில் உள்ளது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற குழந்தைகளை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பிள்ளை செல்வங்களை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களுடைய கல்புக்கு வர வேண்டும். எங்கள் பிள்ளைகள் நன்றாக பேசுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், விளையாடுகிறார்கள், ஓடி ஆடி சுற்றி திரிகிறார்கள், நன்றாக எழுதுகிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள். பிள்ளைகளை தந்த ரப்பை மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கையில் 2 பிள்ளைகளை கண்டார்கள். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 குழந்தைகளை பார்க்கிற நேரத்தில் அந்த ரப்பை அவர்கள் மறக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு நாவார நன்றி செலுத்தினார்கள். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தி எவ்வாறு தன்னுடைய ரப்புக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இஸ்மாஈல இஸ்ஹாக்கை எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்த ரப்பே, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்தினார்கள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் தந்திருக்கிற நிஅமத்துக்களுக்கு நீங்கள் அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் ஷுக்ர் செய்வீர்களேயானால் அந்த பாக்கியங்களிலிருந்து நல்ல நல்ல விளைவுகளை அல்லாஹ் உங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக தருவார். கைரு துஆ அல்ஹம்துலில்லாஹ். துஆவில மிக மிக சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையாகும். இதை விட ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை புகழ்வதற்கு வேறு வார்த்தையே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தூக்கத்தில் இருந்து எழுந்தோம். தூக்கம் என்பது ஒரு மரணம். நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற சிறு மரணம். எத்தனை ஜனாஸா செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். நேற்றிரம் நன்றாக பேசிட்டு எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். தூக்கத்துக்கு போனால் சுபகுக்கு எழும்பக்கூடிய மனிதனை காணவில்லை. தட்டி எழுப்புற நேரத்தில் மையத்தாகிவிட்டார். தூக்கமே சில பேருக்கு நிரந்தர மரணமாகிவிட்ட போன காலத்திலே வாழ்கிறோம். எமது மரணம் எப்படி அமையப் போகிறது என்பதற்கு நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் கண் விழித்ததோடு அல்ஹம்துலில்லாஹ் படைப்பாளனோடு தொடர்பை ஏற்படுத்துவார்கள். தன் பக்கத்தில் இருக்கிற மனைவியோடு பேசாம, படைப்பினங்களோடு பேசாமல் படைத்த ரப்போடு தொடர்பு. காலையில் கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ். நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற அந்த சிறு மரணம் என்ற தூக்கத்திலிருந்து யா அல்லாஹ் மீண்டும் என்ற உடலுக்கும் எனக்கும் ஹயாத்தை தந்து என் கண்ணை விழிக்க செய்தாயே அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஃமினுடைய காலை நேரத்துடைய கண் விழிக்கின்ற நேரத்தில் ஒரு முஃமின் முதலாக தன்னுடைய நாவினால் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளை முடித்துவிட்டு இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லுகிற நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற கடைசி வார்த்தை அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது. அல்லாஹுவே உன் பெயரை கொண்டு, அங்கும் அல்லாஹுடைய பெயர். எந்த முஃமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆரம்பமும் இறுதியும் அல்லாஹுடைய பெயரை கொண்டிருக்கிறதோ அவனுடைய முடிவு நல்லதாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். அவன் தொட்ட காரியமெல்லாம் வெற்றியிலே மகிழ்ச்சியிலே சென்றடையும். எங்கள் பிள்ளைகளை பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்கூர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகள் வருகிறது.
பாடசாலையிலே கற்கின்ற எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல பெறுவர்களை பெற்றிருக்கிறார். பெற்றார் கூட்டத்துக்கு அழைத்த ஆசிரியர் சொல்லுகின்றார், உங்களுடைய மகன் திறமையானவர், நல்ல புள்ளிகளை எடுத்திருக்கிறார், ஒழுக்கமானவர், ஆசிரியர்களோடு மரியாதையோடு நடந்து கொள்ளுகின்ற நல்ல பிள்ளையாக இருக்கிறார். நல்ல நல்ல வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கல்பு அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்க வேண்டும். நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடாது. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். எத்தனையோ பல மக்கள் பல செல்வங்களை கை நிறைய குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாப்பா என்று அழைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்னுடைய சொத்துக்கும் செல்வத்துக்கும் வாரிசாக ஒரு பிள்ளை இந்த இடத்தில் இல்லையே, ஏங்கி தவித்து ஒவ்வொரு சுஜூதிலும் மலையை போல அழுது கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பல பெற்றோர்கள், எத்தனை பல தம்பதிகள் கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளை இல்லை என்பதற்காக. எங்களுக்கு அல்லாஹ் பல பிள்ளைகளை தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் தந்த அமானிதம், அவர்களை அமானிதமாக நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்காக அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்து கொள்ள வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயதுக்கு வந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த ஜோடியை பார்த்து நாங்கள் நிக்காஹ் முடித்து வைப்பது கூட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, தகுந்த ஜோடியை பார்க்க வேண்டும், தேட வேண்டும், கொடுக்க வேண்டும், கையிலே கரம் பிடித்து கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. மகனோ மகளோ மணக்கோலத்திலே இருக்கிறார்கள், திருமண மண்டபத்திற்கு செல்ல வேண்டிய தயார் நிலையில இருக்கிறார்கள். வாகனத்தில் ஏறக்கூடிய நேரத்தில் மகண்ட கையை பிடிச்சி மணமகளாக இருந்தால் மகளுடைய கையை பிடிச்சி ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கல்பால மனமாற தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மனக்கோலத்தில் இருக்கின்ற மகனுக்கும் வாழ்த்தி துஆ செய்து வழி அனுப்ப வேண்டும். என்ன துஆ? அதனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மகனே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரையும் இந்த உலகத்தில் எவ்வாறு ஒரு சாலிஹான கணவன் மனைவியாக ஒன்று சேர்த்தானோ இதே போல நாளை சுவர்க்கத்திலும் அல்லாஹ் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பானாக. ஊரார் 4 பேர் ஆங்காங்கே கண்டு துஆ செய்து வாழ்த்துவதற்கு முன்னால் வீட்டில் உள்ளவர்கள் துஆ செய்ய வேண்டும். இதை செய்கிறோமா? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை கைப்பிடித்து இந்த துஆவை வீட்டில் முதலாக மற்றவர்கள் வாழ்த்துவதற்கு முன்னால், என் பிள்ளைக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை செய்து துஆ செய்வதற்கு முன்னால் என்னுடைய பிள்ளைக்கு நான் முதலாவதாக துஆ செய்திருக்கிறேன் என்று இந்த சபையில எத்தனை பேருக்கு தைரியமாக பதில் சொல்ல முடியும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்று எனக்குத்தான் என்னுடைய உயிர், அவனுக்காக அவளுக்காகத்தானே இந்த அளவுக்கு வெயில் மழை பாராமல் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாவற்றையும் சேகரிக்கிறோம். எதற்காக? இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதற்காக? இந்த வலிகள், வியர்வை துளிகள் எதற்காக? பிள்ளைகள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக. அந்த பிள்ளைகளுக்காக இப்படி துஆ செய்வதற்கு இந்த துஆ நமக்கு பாடம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு தகப்பனாக தாயாக வாழ்வதில் எங்களிடத்தில் என்ன பெருமானத்தை அந்த பிள்ளைகள் கண்டுகொள்ளுவார்கள்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவி திருமணம் முடிக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகனை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், உன் மனைவி நீ கரம் பிடிக்கிற நேரத்தில் ஒரு துஆவை ஓதி கரம் பிடித்துக்கொள், உன்னுடைய மனைவி இடத்தில் இந்த கைறுகள் பரக்கத்துகள் உனக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. யா அல்லாஹ், இந்த மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய நலவுகள், கைறுகள் எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அவரிடத்தில் ஏதாவது என்னுடைய உள்ளத்தை, என் நிம்மதியை கெடுக்கக்கூடிய தீய கெட்ட பண்புகள் இருக்குமையாக இருந்தால் அவற்றிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். கரம் பிடிக்கிற நேரத்தில் ஓத வேண்டிய துஆ.
ஒரு மனிதனிடத்தில் 2 குணங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஒன்று நல்ல குணம், இன்னும் ஒன்று தீய குணம். நல்ல குணத்தை கேட்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் தீய குணம் இல்லை என்றால் நம்ப முடியாது. எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நல்ல குணம், தீய குணம். கரம் பிடிக்கிற நேரத்தில் துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்தை வாங்கினால், ஒரு கடையை திறக்கின்ற நேரத்தில், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற வேளையில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இதிலே நலவுகளை, கைறுகளை, பரக்கத்துகளை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இதில் இருக்கக்கூடிய தீங்குகள், ஆபத்துக்கள், மறைமுகமான விடயங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் அந்த உறவில் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து விட வேண்டாம். அங்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கணவன் தன் மனைவியோடு அந்த இன்பகரமான உறவில் ஈடுபடுவது கூட சதகா, தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், அவனுடைய தேவையை, இச்சையை தீர்ப்பதுமா சதகா? இதிலுமா நன்மை இருக்கிறது? நீ உன்னுடைய ஹலாலான மனைவியிடத்திலே செல்லவில்லை என்றால் நீ ஒரு ஹராத்தை தினாவை நாடி சென்றால் அது பெரும்பாவமா இல்லையா? உன்னுடைய மனைவியிடத்திலே செல்லுவது கூட சதகா, தர்மம். கணவன் மனைவி அந்த உறவில் ஈடுபடுகிற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஈடுபடுங்கள். உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையில ஷைத்தான் மூன்றாவதாக வந்து கணவன் மனைவியுடைய சந்தோஷத்தை கெடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள். உங்களுடைய அன்பு வலுப்பெறும். உங்கள் இருவருக்கு மத்தியில் இருக்கின்ற அந்நியம் இன்னும் பிணைப்பாகும், இறுக்கமாகும் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதுகின்ற போது, சாப்பிடுகின்ற போது, எந்த ஒரு நலவை ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பியுங்கள் என்று சொல்லிய இஸ்லாம், கணவன் மனைவி அந்த உறவில் ஈடுபடுகிற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் குறுக்கிட மாட்டான். அங்கே தலாக் ஏற்படாது, பிணக்குகள் வராது, குழப்பங்கள் வராது என்று சொன்னார்கள். பிள்ளைகள் கருவிலே உருவாகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சாலிஹான கருவை அல்லாஹ் அங்கே உருவாக்குவான். அங்கேதான் ஆரம்பிக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒரு விடயத்தை நான் முடிவுரைக்கு வருகிறேன். எத்தனையோ பல நிக்காஹினுடைய மஜ்லிஸ்களுக்காக எங்களை அழைக்கிறார்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், அயல் வீட்டுக்காரர்கள். வெறுமனே நானும் சென்றேன், நானும் வந்தேன் என்ற முகத்தை காட்டிவிட்டு வரக்கூடியவர்கள் தான் எம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு துஆவை நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த மணமக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாவார இந்த துஆவை அவர்களுக்காக ஓதி எங்களுடைய வாழ்த்துக்களாக தெரிவிக்க வேண்டும். அந்த துஆ தான் பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆவாகும். இன்றைக்கு நாங்க மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஓதாம தலைய முகத்தை காட்டிட்டு வந்தால், நாளை ஒரு நாள் எங்கட மகன், எங்கட பிள்ளை மனக்கோலத்தில் வந்து இருக்கிற நேரத்தில் எவ்வாறு மற்றவர்களுக்கு முன்னால் முகத்தை காட்டிட்டு போனோமோ அதே போல மற்றவர்கள் எங்கள் பிள்ளைக்கு முகத்தை காட்டிட்டு போவாங்க. எப்படி நாம் வாழ்கிறோமோ அப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே மற்றவைகளை அனுபவிப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா கயிறுகளையும், நலவுகளையும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தந்து மகிழ்ச்சிகரமான 4 பேருக்கு உதாரணமிக்க குடும்பமாக வாழ்ந்து, 4 பேருக்கு உதாரணத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள், குடும்பத்தார், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. மௌத்தாகின்ற வரைக்கும் முன்னே சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தையும் தந்தருவாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற மர்ஹூம்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய கபர்களை சுவரத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பாயாக. எங்கள் பிள்ளை செல்வங்களை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, தக்வாதாரிகளாக, பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய நல்ல